வெறும் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆக்கி விட்ட டிவி சாங்ஸ் மட்டும் அதோட ஆட் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதோட இது வரைக்கும் லிங்க் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இல்லாமல் மேலே டேகும் வைக்கிறேன், மறக்காம பாருங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 25 ஆட் கேட்டகரைஸ் பண்ணிட்டனால நான் செகண்ட் பார்ட்லையும் 26 ஸ்டார்ட் பண்ணுறேன். 90s டைமில் நம்ம வீட்டில் ஹார்லிக்ஸ் இருக்கோ இல்லையோ, நம்ம ஹார்லிக்ஸ் குடிக்கிறோமோ இல்லையோ, இந்த ஆடை பார்த்து ஜஸ்ட் கப்பில் ஒரு மில்கை வித்தியாச்சும் இந்த டயலாக் கண்டிப்பாக சொல்லியிருப்போம். சாக்லேட், ஹனி, வெண்ணிலான்னு சொல்லிட்டு 3 ஃப்ளேவரில் வந்துருந்துச்சு. லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆட் 27th ஆட். இது ஆக்சுவலாக நம்ம எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சதாக தான் இருக்கும். இதில் ஏன்னா விஜய், சூர்யா, ஜோதிகா, மாதவன் சொல்லிட்டு நிறைய பேர் காம்போவில் நடிச்சிருப்பாங்க. சூர்யா சார் ஆரம்பித்த அகரம் ஃபவுண்டேஷனுக்காக விஜய், ஜோதிகா, மாதவன் ஃபியூச்சர் ஆகிட்டு சூர்யாக்காக அந்த ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு எல்லாருக்கும் நோட் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த அகரம். எல்லாரும் பாராட்டுவாங்க, அப்போ கிடைக்கும் பாரு ஒரு சந்தோஷம். அதுதான் நிஜம், அதுதான் நிரந்தரம். வெறும் கில்லி அடிச்சா நீங்க 0 தான், படிச்சா தான் நீங்க ஹீரோ. நீங்க ஹீரோவா 0வா நீங்களே முடிவு பண்ணுங்க. சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷன் அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நிறைய ஏழை குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. எங்க பசங்க அங்க பாருங்க. த்ரிஷா ஸ்டார்டிங்ல ரெட்டை ஜடை போட்டுட்டு அழகா பண்ண ஆடு தான் இந்த உதயம் பருப்பு ஆடு. சாம்பார் இவ்வளவு டேஸ்டா இருக்கே, ஏதாவது மேஜிக்? உதயம் தோரம் பருப்பு யூஸ் பண்றேன்ல, அதான் மேஜிக். உங்க வீட்லயும் உதயம் தோரம் பருப்பு யூஸ் பண்ணி பாருங்க, உங்க வீட்லயும் மேஜிக். சின்ன வயசுல ஏன்னா ஆடுன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்போம். லாஜிக் எதுவும் பார்க்காம ஜஸ்ட் ஃபன்னியா சிம்பிளா ரமேஷ் கண்ணா சாரோன் ஃபிளைவுட்டுக்காக பண்ண ஆடு தான் இந்த ஆடு. நேரா இந்த ரோட்ல போனா 40 கிலோமீட்டர்ல வந்துரும். அண்ணே எப்படி நான் தும்பிக்கை தூக்கி வழி காட்டுறான் அதானே. இப்ப பாரு. ஏன்பா எலிபென்ட் நாங்க குளத்தூருக்கு எப்படி போறது? மறுபடியும் தும்பிக்கை தூக்குறான். இப்படியா போனா 19 கிலோமீட்டர் சும்மா வந்து தொந்தரவு. ஏன்பா எப்படிப்பா யானை தும்பிக்கை தூக்கி பார்த்து கரெக்டா வழி சொல்ற? தும்பிக்கையை தூக்குனா தானே பின்னாடி இருக்க போர்டு தெரியும். சின்ன சின்ன விஷயத்துக்கு பெருசா யோசிக்காதீங்க. யானைனா தும்பிக்கை, ஷேரன் பிளைவுட்னா நம்பிக்கை. இந்த ஆடை ஞாபகம் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்கும் தான் எல்லாத்துக்கும் வரும். அப்படிப்பட்ட ஆடு தான் மீரா சேகக்காய் ஆடு. வெள்ளிக்கிழமை மங்களம் தங்க உள்ளம் மகிழ உடலும் குளிர நீராமல் பவுடர் கொண்டே நீராடு நீராடு. சென்ட்ரல் ஃப்ரூட் நல்லா ஸ்டார்டிங் வெர்ஷன் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமா அந்த சாக்லேட் நல்லாவே ரீச் ஆயிருந்துச்சு. அதுக்கு அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் தான் இந்த வெர்ஷன். பார்ட் 1 வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். தினகரன் நியூஸ் பேப்பர் வரதுக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் 1 ரூபாய்க்கு என்ன கிடைக்குன்ட்டு ஒரு சாம்பிள் ஆட், கொஸ்டினரி ஆடை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த மில்க் ஆடுக்கும் அர்ஜுன் அம்மா யாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்பவே ரீச் ஆயிருந்துச்சு. அதுல இருந்து அர்ஜுன் அம்மா சொல்லிட்டு இந்த ஆட் ரொம்ப ஃபேமஸ். அர்ஜுன் அம்மா யாரு? அர்ஜுன் அம்மா யாரு விரைவில். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் அர்ஜுன் அம்மா யாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ற விதமாக தான் அர்ஜுன் அம்மா இவங்க தான் சொல்லி ரிவீல் பண்ணாங்க. அடுத்து அர்ஜுன் என்ன பால் குடிக்கிறான்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரிவீல் பண்ணி அதுக்கு ஆன்சர் கொடுத்து தான் அர்ஜுன் நலரேப்பால் ஆடு. 4 கோல் போட்டா இங்க 4 நாளா அடிக்கிறான். அர்ஜுன் அம்மா யாரு? வா பாக்கலாம். வாங்க வாங்க இப்ப பாக்கலாம். இன்னைக்கு செஞ்சுரி. அம்மாவுக்கு தெரியும் 4.5 பால் குடிச்சா எல்லாமே வரும். 4.5 பாலா? அது என்ன பால்? கறந்த பால்ல இருக்கிற 4.5% வெண்ணெய் சத்து ஆரோக்கியால அப்படியே இருக்கு. தோண்டு பால்ல 1.5% எடுத்துடுறாங்க. அப்போ எது பெஸ்ட்? 4.5 பால். நீ அவங்கள பாத்தியா? அதை விட 4.5 பால்ல தான் ஆரோக்கியம் இருக்கு. ஆரோக்கியம் இருந்தா அந்த ஆட்ஸோட ரிவீலுக்கு அப்புறம் அர்ஜுன் நலரேப்பால் தான் ஆரோக்கியா பால்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த ரிலீஸ் பண்ண ஆடு தான் இந்த ஸ்கூல் கிட்ஸோட ஆட். ஆரோக்கியா பால் வழங்குறது மூலியமா அவங்க ஐக்கியூ இன்க்ரீஸ் ஆகுங்கிறத இந்த ஆட் மூலியமா அழகாவே காட்டியிருப்பாங்க.
அர்ஜுனின் மின்னல் வேக புத்தியின் ரகசியம் ஆரோக்கியா நாலரை பாலில் இயற்கையாக உள்ள பிரெயின் ஆக்டிவேட்டர்ஸ். ஆரோக்கியா நாலரை பால். அடுத்து ரொம்பவே ஃபன்னியான ஆடு தான் இந்த சென்ட்ரல் சாட் ஸ்விங்கம் ஆடு. குங்குமம் இந்த வார நாளிதழ் அப்படின்ற அந்த லேடிஸ் வயசை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரத்தோட எண்ட்லையும் எப்போ குங்குமம் ரிலீஸ் ஆகும், அதில் என்ன டாபிக் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பார்த்துட்டு இருந்திருப்போம். குங்குமம் 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சாக்லேட் சிங்கம்னா இந்த பூமராக தான் இருக்கும். இந்த பூமருக்கு ஃபேமஸாக ரொம்பவே ட்ரெண்டியான இந்த ஆடும் ரொம்ப ஹைடெக்காக எடுத்திருக்க இந்த ஆடோட ஸ்கிரிப்டும் தான் சொல்லணும். இந்த ஸ்கிரிப்டு கூடவே பூமர் பாய்னு ஒருத்தர் வந்து காட்டுவாங்க. அவரு தான் சில்ட்ரன்ஸோட ஃபேவரட் ஹீரோனே சொல்லலாம். உண்மையிலுமே கோபால் பல்போட குவாலிட்டி வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா 60 வருஷமா தரத்திலையும் விற்பனையிலையும் நம்பர் 1 இருப்பது கோபால் பல்பொடி மட்டும்தாங்க. கோபால் பல்பொடி. சன்ட்ராப் சூப்பர் லைட்னு சொல்லிட்டு வந்த இந்த கிச்சன் ஆயிலோட ஆட் அப்போ ரொம்பவே ஃபேமஸ். இந்த ஆடோட சாங் நம்மளுக்கு புரியலன்னு சொன்னாலும் இந்த ஆடுக்கு வர இந்த குட்டி பையனோட பண்ணுற சேட்டைக்கும் சின்ன சின்ன அனிமேஷன்ஸ்க்கும் நம்ம ரொம்பவே அடிக்டாக பார்த்துட்டு இருந்திருப்போம். नया बेहतर सनड्रॉप सुपर लाइट. நம்ம கேட்டுட்டு இருக்க இந்த ஏர்டெலோட மியூசிக் ஆட் அப்போ ஏஆர் ரகுமானே அவரே வந்து ஃபியூச்சர் பண்ணி கொடுத்த ஆட் தான் இந்த ஆட். உண்மையிலுமே அந்த டைமில் இந்த ஆட் ரொம்ப பெரிய ஃபேமஸாக இருந்துச்சு. இதோட மியூசிக்கும் சரி, ஏஆர் ரகுமான் பண்ணி கொடுத்த அந்த ஆடோட ஸ்கிரிப்டும் சரி, அப்போ பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. Living a dream, living a home, let the rhythm take control. Living this day, living it now, live the moment right now. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் இந்த ஆடுக்கு மியூசிக் பண்ணதில் மட்டும் இல்லாமல் அவரோட சிங்கராகவும் பாடி வந்திருப்பார். ஏர்டெலோட இந்த பிஜிஎம் அப்போ வேற லெவலில் ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு. பறவை மூலியமா நல்ல காமெடியன் ஆக்டர் மட்டும் இல்லாமல் நல்ல சிங்கர்னு நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அவங்க சென்னை சில்க்ஸ்க்காக பண்ணியிருந்த ஆடு தான் இந்த பத்து திருப்பூர். நூற்றுக்கு 100ன்னு சொல்லும்போது நமக்கு எக்ஸாம் ஞாபகம் வருதோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த வஜ்ரம் சிமெண்ட் ஆட் ஞாபகம் வந்திருக்கும். டால்மியாவோட இந்த வஜ்ரம் சிமெண்ட் ஆட் அப்போ 100க்கு 100 தரம் பலம் நிறம்னு ரொம்பவே ட்ரெண்டியாக கேட்சியாக இருந்த ஆட். ஜோதிகா ஆக்ட் பண்ணியிருந்த இந்த இதயம் நல்லெண்ணெய்ங்கிற ஆடு அப்போ வேற லெவலில் இருக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆடுக்கு அப்புறம் தான் விக்ரம் ஜோதிகா நடித்த தூள் படத்தில் விவேக் ஜோதிகா பார்த்து இன்னமும் 1 இட்லிக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் இருக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணியிருப்பாரு. சேம் இதயம் பிராண்டில் நல்லெண்ணெய்க்கு அப்புறமா இதயம் அப்பளம் இதயம் டாட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆடு வந்துருந்துச்சு. இதுக்கு ஸ்னேகா நடிச்சிருந்திருப்பாங்க. அவிட்ட மசாலான இந்த ஆடில் இந்த நேம் கேட்டதுக்கு அப்புறமா சாங் அந்த ஆடில் வருது இல்லையோ, ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாரும் பாட ஆரம்பிச்சிருப்போம். மனம் குதிக்குது பாபா என சுவை அழைக்குது, மனம் குதிக்குது பாபா என சுவை அழைக்குது. அவிட்ட மசாலா, அவிட்ட மசாலா.
நரம்புகளை சிலிர்க்க வைக்கும் சுவை. காதல் மன்னன் மஜ்னுவுக்கு லைலாவோடு ஒரு சண்டை. பிக் பாஸ் நடிச்ச செரீன், தனுஷ் மற்றும் விசில் படத்துலலாம் நடிச்சிருப்பாங்க. அவங்க பண்ண இந்த மென்டோ ஃப்ரெஷ் ஆட் வந்துட்டு அப்போ ரொம்பவே ஃபேமஸாக ட்ரெண்டியாக இருந்துச்சு. பிரதர் இது நம்ம ஆளு. வாங்கி சுவைத்தான் மென்டோ ஃப்ரெஷ். மறுபடியும் லைலா ஃபுல் இம்ப்ரெஸ். அதுக்கப்புறமா ஒண்ணும் செய்யல பாவம், எல்லாம் தான் மென்டோ ஃப்ரெஷ் மாயம். லைலா பண்ணுமா இம்ப்ரெஸ், மிஸ்டர் மஜ்னு சாப்பிடு மின்டோ ஃப்ரெஷ். உண்மையாகவே ஃபெவிக்விக் அப்போ வேற லெவலில் எல்லாத்துக்கும் ரீச் ஆகிறதுக்கு இந்த ஆட் ஒரு பெரிய ரீசன்னே சொல்லணும். இந்த ஆடோட ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருந்திருப்பாங்க. चुटकी में चिपकाए फेविक्विक. நம்ம எல்லாரும் தனுஷ் நடிச்ச 3 படத்தில் நடிச்ச இந்த பக் டாக் முன்னாடி ஹச் டாக் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் லேட்டஸ்ட்டாக வோடாஃபோன் டாக்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இந்த ஆட். ஒரு குட்டி பையன் கூட எங்கெங்கே போகிறானோ அந்த பின்னாடியே இந்த நாயும் ஏற முடியாமல் ஏறி ரொம்ப மனக்கெட்டு கஷ்டப்பட்டுலாம் போகும். தூங்குறப்ப கூட ஒன்றாவே தூங்கும். சின்ன குழந்தைக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஆட். நீங்கள் எப்போ எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரே ஒரு நெட்வொர்க் வந்து துணையாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஹச் ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த வீக்கோ பவுடர் அண்ட் வீக்கோ பேஸ்ட்டுங்கிறது அந்த டைமில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இந்த பாட்டு ஹிந்தியில் வந்திருந்தாலும் நம்ம புரியாமல் இந்த பாட்டெலாம் பாடிக்கிட்டே இருந்திருப்போம். வீக்கோ வஜ்ரதந்தி சாரி துனியா கே தாத் மஸ்பூத் கரே. குழந்தை அந்த டைமில் எதுக்காக அழுதோ தெரியாது. ஆனால் எப்போ அந்த குழந்தை அழுதாலும் அவங்களுக்கு முதல்ல கொடுக்க தோன்றது உட்வெல்ஸ். என்ன ஆச்சு? குழந்தை அழறது. உட்வெல்ஸ் கொடுத்தாச்சா? நீ குழந்தையா இருக்கிறச்சே நான் அதான் கொடுத்தேன். குழந்தையின் வயிற்று வலியை நீக்க Woodward's Gripe Water தினமும் கொடுங்கள். தாய்மார்களின் நம்பிக்கையை பெற்றது. என்ன ஆச்சு? குழந்தை சிரிக்குது. இந்த ஒரு சாக்லேட்டை சாப்பிடாம கண்டிப்பாக 90s கிட்ஸோட வாழ்க்கை யாருமே மூவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் பாடினா சின்ன சின்ன ஆசையோட சாங்கோட ஃபியூச்சராக இந்த ஆடுக்கும் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்பொழுது ஆசை அதிக சுவைகளும் பெரிய அளவில் 50 பைசா மட்டுமே. அப்போ காமெடி ஆக்டர் விவேக் மட்டும் இல்லை, இப்போ காமெடி ஆக்டர் ஆர்ஜே பாலாஜி வரைக்கும் ஹோடி பாபான்னு கலாய்க்கிறது வழக்கம். அப்படி அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்தது தான் இந்த பஜாஜ் கேலிபர் 115 பைக். இதோட ஆட் வேற லெவலில் பண்ணியிருந்திருப்பாங்க. Never before all in one bike. Introducing the Bajaj Caliber 115. இப்போ இந்த காலத்தில் எல்லாரும் விதவிதமான பிராண்டில் என்னென்னமோ டிவி வச்சுருந்தாலும் அப்போ மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரே டிவி பிபிஎல்ல தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட பிபிஎல்க்கு வந்த ஆடு தான் இந்த ஆட். When the ears start to see, the eyes listen. The new emperor from BPL. அரவிந்த் சாமியோட ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் அவர் அழைச்ச ஆடு தான் இந்த லியோ காஃபி. லியோ காஃபி பாரம்பரியம் சுவைமிக்க காஃபி. லியோ காஃபி காலத்தை வென்ற ரசனை இதுவே. அதே லியோ காஃபி ஆடுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஆண்ட்ரியாவும் அந்த டைமில் மிர்ச்சி சிவாவும் நடிச்சிருந்திருப்பாங்க. லியோ காஃபி பாரம்பரிய சுவைமிக்க காஃபி. இந்த வண்டர் கேக் செம்ம டேஸ்டாக இருக்கும் உண்மையாகவே. இது அப்போ மட்டும் இல்லை, இப்போவுமே நிறைய 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்ஸான ஃப்ளேவர் கேக். Wonder cake, wonder cake. Pineapple, vanilla and strawberry. Milka wonder cake. அடுத்து ஃபெவிகால் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்த இந்த ஃபன்னியான ஆடு.
शंकर, महालक्ष्मी से राम घोषाल, सुमंत्रा मधवानी और तारदेव से सुरेंद्र लाल। இந்த ஃபெவிக்காலை வச்சு நிறைய மேஜிக் ட்ரிக்லாம் 90s கிட்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஸ்மெல் உண்மையாக வேறு மாதிரி இருக்கும். 90s கிட்ஸில் ரொம்பவே திங்க் பண்ண வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட ஆட்ஸ் வந்திருக்கு. அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆடு தான் இந்த LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இந்த ஆடை சொல்லணும். கௌதம் வாசுதேவ் மேனன் படத்தில் சிம்பு சொல்கிற மாதிரி நம்ம லைஃப்பில் எப்போ என்ன வேணால் நடக்கலாம், அதுக்கெல்லாம் நம்ம ரெடியாக இருக்குமா இல்லையாங்கிறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த ஆடு இருக்கும். வடிவேல் கம்பெனி சொல்கிற மாதிரி நம்ம எதை பண்ணாலும் இந்த உலகம் ஒத்து பார்க்கணும், ஒத்து கேட்கணுன்றோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆட் இருக்கும். பார்க்க ரொம்ப ஃபன்னியாகவே இருந்தாலும் அட்லாஸ்ட் எப்படிடா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு இனத்தை கொடுக்கறது தான் இந்த கேம்லின் மார்க்கர் ஆட். Camlin permanent markers. She's hot. Indeed. பார்க்க ரொம்பவே காமெடியாக சூப்பராக வந்திருக்கு அந்த ஆட். கோத்ரேஜோட DVD பிளேயரோட வால்யூம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வந்ததுன்னா ஆட். கண்டிப்பாக இந்த வீடியோவில் இது வரைக்கும் பார்த்த ஆட் எல்லாமே உங்களுக்கு பழசு ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நம்புறேன். பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. இந்த 2 வீடியோலும் ஏதாச்சும் ஆட் மிஸ் பண்ணியிருக்குன்னா மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.